மழை வெள்ள பாதிப்புகளை ஜிகேஎம் காலனியில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்னொன்று கோடம்பாக்கம் ஒரு சில இடங்கள்ல தண்ணி மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணி போயிடும். விழுப்புரம் மக்களுக்கு என்ன சார், விழுப்புரம் கடலூர் மக்களுக்கு என்ன சார்? அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நிற்கல. நம்ம அமைச்சர்கள் வந்து அங்கே இருக்காங்க ஏற்கனவே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்கட்சி தலைவரோட நேற்று குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, மேலே போகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாமுவேல் இணைப்பில் இருக்கிறார். சாமுவேல், ஜிகேஎம் காலனியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. யுவராணி, தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது கொளத்தூர் பகுதியில் தனது ஆய்வானதை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் தற்போது ஜிகே காலனி பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய தமிழக முதல்வர் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் அவருடைய பிரச்சனைகளை அவர் கேட்டறிந்து வருகிறார். முன்னதாக வாசுகி நகர், திருவிக நகர் உள்ளிட்ட பகுதி, செந்தில் நகர் உள்ளிட்ட பகுதி வாசிகளிடம் தமிழக முதல்வர் உரையாடியதை நாம் பார்த்திருந்தோம். இதைத் தொடர்ந்து தற்பொழுது அதாவது ஜிகே காலனி பகுதியில் இருக்கக்கூடிய குளம் மற்றும் அதே போல அங்க இருக்கக்கூடிய அதாவது வடிகால் வாரியம் சார்பாக அங்க எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாக தமிழக முதல்வர் அங்க இருக்கக்கூடிய அதிகாரியிடமும் அவர் கேட்டறிந்து வருகிறார். இந்த அதாவது இந்த ஆய்வு ஆனது தற்போது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.